இந்தியா வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா செகண்ட் ஓடிஐ 20வது முறையாக இந்திய அணி டாஸை தோற்றுச்சு. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா டாஸ் வின் பண்ணி பவுலிங்கை சூஸ் பண்ணாங்க. முதலில் ஆட வந்த இந்திய அணி தொடக்கத்திலேயே ஜெய்ஸ்வால், ரோஹித் விக்கெட்டை பறி கொடுத்தாலும் ருத்ராஜ், கிங் கோலி, கேப்டன் ராகுல் இவங்களுடைய பொறுப்பான ஆட்டத்தால் இந்திய அணி 50 ஓவர் முடிவில் 352 ரன் அடித்து 5 விக்கெட்டை இழந்திருந்தாங்க. இந்தியா பேட்டிங்கில் அதிகபட்சமாக ருத்ராஜ் 83 பந்துக்கு 105 ரன்னும், கிங் கோலி 92 பந்துக்கு 103 ரன் அடிச்சிருந்தார். இது கோலியோட 53வது செஞ்சுரியாகும் ஓடிஐ மேட்ச்சில். இந்த சீரீஸில் அவர் தொடர்ந்து அடித்த 2வது சதம் இதுவாகும். இதைத் தொடர்ந்து 2ஆம் இன்னிங்ஸ் ஆட வந்த சவுத் ஆஃப்ரிக்கா அணி தொடக்கத்திலே டிகாக் விக்கெட்டை பறி கொடுத்தாலும் அதுக்கப்புறம் வந்த வீரர்கள் பொறுப்பாக விளையாண்டாங்க. குறிப்பாக இந்திய அணியோட பந்து வீச்சை 4ஆம் பக்கமே சிதற விட்டாங்க. நேற்றைய போட்டியில் இந்தியாவோட பந்து வீச்சு ரொம்பவே மோசமாக இருந்துச்சு. அனைத்து தென்னாப்பிரிக்க வீரர்களும் சிறப்பாக விளையாண்டதுனால 49.2 ஓவரில் 362 ரன் எடுத்து 6 விக்கெட்டை இழந்து 4 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று 3 ஓடி மேட்ச் கொண்ட தொடரை 1-1 சமநிலைப்படுத்தியிருக்காங்க தென்னாப்பிரிக்கா அணி. இந்திய அணியோடைய தோல்விக்கு முழு காரணம் இந்திய அணியோட பந்து வீச்சு தான். பிரசித் கிருஷ்ணா 8.5 ஓவர் போட்டு 80 ரன் விட்டு கொடுத்துருந்தாரு. ஹர்ஷித் ராணா 10 ஓவருக்கு 70 ரன் விட்டு கொடுத்துருக்காரு. திறமையான பவுலர்கள் எல்லாம் வெளியே உட்காந்து வச்சுட்டு இந்த மாதிரி பவுலர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுப்பது தான் இந்திய அணி தோல்விக்கு மிக முக்கியமான காரணமாக அமையுது. 2027 சவுத் ஆஃப்ரிக்காவில் வேர்ல்டு கப் நடக்க இருக்கு. கோச் கம்பீருக்கு புதுமுக பந்து வீச்சாளர் தான் வேணும்னா உள்ளூர் போட்டியில் சிறப்பாக விளையாடும் எத்தனையோ பவுலர்ஸ் இருக்காங்க. திறமையான பவுலர்ஸ் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அல்லது வெளியில் உட்காந்து இருக்கும் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ண பவுலருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அதை விட்டுட்டு ஹர்ஷித் ராணா மற்றும் பிரசித் கிருஷ்ணாக்கு வாய்ப்பு கொடுத்து இந்திய அணியை தோல்வியில் தள்ளுறார் கௌதம் கம்பீர். ஓகே கைஸ், கிரிக்கெட் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென், பாய் கைஸ்.